1000 மரங்களும் 1000 காக்கைகளும் 1000 குருவிகளும் 1000 அணில்களோட ரொம்ப ஆனந்தமாக இருந்துட்டு வந்துச்சுங்க. காலையில் 6 மணிக்கு சூரிய கதிர்கள் அப்படியே மரத்தோட கிளைகளுக்கு இடையில வரப்ப அங்கே இருக்கிற அணில்களும் காக்கைகளும் குருவிகளும் ஆனந்தமாக பாட்டு பாடி, எங்கள் காட்டில் எல்லா நாளும் கார்த்திகை கார்த்திகை, எங்கள் காட்டில் என்றும் இல்லை தேய்பிறை தேய்பிறை, இப்படி ஆனந்தமா பாடிக்கிட்டு இருந்த அந்த காட்டுக்குள்ள திடுதுப்புன்னு ஒரு புலி வந்துருச்சுங்க. இந்த காட்டுக்குள் புலிகள் நுழைந்தவுடனேயே ஒரு அணில் கூட கண்ணில் படவில்லை. அதுவும் அந்த புலி ஒத்தையா வரலைங்க, மொத்த புலி கூட்டச்சி மொத்த ஆம கூட்டத்தையும் கூப்பிட்டு எரும மாடுகளா வந்திருக்கு. காடை முழுக்க அந்த எரும மாடுக மிதிச்சு மிதிச்சு விளையாடிட்டு இருந்திருக்குங்க. அப்ப இந்த ஆமப்புலி குடும்ப புலியோட கேரவன்ல உட்காந்து ஏசி காத்த வாங்கி மகிழ்ச்சியா இருந்திருந்ததுங்க. திடுப்புன்னு பார்த்தா புளியே வருகன்னு கத்த ஆரம்பிச்சிட்டாங்க. அந்த ஏசி வேன்குள்ள இருந்து புலி குடும்பம் ஆம குடும்பமா அட்டகாசமா வர ஆரம்பிச்சுது. அந்த புலி நேரா நடந்து வந்து மரத்தால் செய்யப்பட்ட மேடையில் ஏறி மரத்தால் செய்யப்பட்ட போடியத்தில் நின்று மரங்களை காப்போம்னு பேசுச்சு. சரி, அது கூட இளவு ஏதோ பேசிட்டு போகுது, அதோட நிறுத்திருக்கலாம். புலி தன்னை புலினே நினச்சிக்கிட்டு தன்னைத்தானே உண்மையான புலிங்கிறது கற்பனைக்குள்ள போய் புலி வரப்ப ஒரு அணிலும் இங்கே இருக்காது அப்படின்னு பேசுச்சு. நானும் என்னடா உண்மையாலுமே அணிலை காணோன்னு தேடிக்கிட்டு இருந்தாங்க. திடுதுப்புன்னு பார்த்தா போலீஸ் ஸ்டேஷன்ல இருந்து ஒரு அணில் வருது. வந்த ஸ்குரில் குறிப்பெடுத்து பேசுச்சு. புலின்னு சொல்லிக்கிட்டு திரியிற பூனைக்கு புத்தி சரியில்லைங்க. முதல்ல அதுக்கிட்ட போய் நீ பூனை தான் அப்படிங்கிறத யாராவது சொல்லுங்க. அதுக்கு புத்தி சரியில்லாதனால தன்னைத்தானே நானும் புலிதான் நினச்சிக்கிட்டு வெளியே புலி மாதிரியே பேசிக்கிட்டு இருக்குதுங்க. அந்த ஸ்குரில் அதோட நிறுத்தாம அந்த கேரவன் புலிய பிடிச்சி கட்டுங்க சார் அப்படின்னு சொல்லியிருக்குது. என்னப்பா இது, அணில்னு சொன்னீங்க, அணில் இப்படி எல்லாம் பண்ணுமா அப்படின்னு தெரியாம போச்சே. இப்போ புலிக்கே முதல் முறையாக பேதியாக இருக்குன்னு நினைக்கிறேன். சரி, இந்த அணில் என்னென்னு தெரியுமா போய் கம்ப்ளைண்ட் கொடுத்துச்சு. இந்த பூனை தன்னை புலின்னு நினச்சதோட மட்டும் இல்லாமல் என்ன டைலாக் தெரியுமா பேசிட்டு வந்திருக்குது. இந்த பூனை தன்னை புலின்னு நினச்சி இன்னும் மேலே போய் தன்னை புடுகின்னு நினச்சி என்ன தெரியுமா பேசிட்டு வந்திருக்கு. பதட்டப்படாத. ஸ்குரில் கொடுத்த கம்ப்ளைண்ட்டை பார்த்து புலி என்ன பதட்டப்பட்டிருக்கோ யாருக்கு தெரியும். ஆனால் அந்த புலி மைக்கு கிடைச்சதும் பேசியிருக்குது, பதட்டப்படாத. எப்படி தெரியுமா பதட்டப்படாமல் இருக்கணும், அப்படி பதட்டப்படாமல் இருக்கணுமா. அதாவது, அன்பு உறவுகளே, தம்பிகளே, அண்ணன் நாளைக்கு விருதம்பாக்கம் ஸ்டேஷனுக்கு போகிறேன், எல்லாரும் அங்கே வந்துருங்க, அந்த அளவுக்கு பதட்டப்படாமல் இருக்கணுமா. அப்படி நிதானமாக இருந்தால் என்ன நன்மை அப்படிங்கிறத அந்த பூனை என்கிற புலியே சொல்லுச்சு. சரி, நீயே சொல்லிரு போன குட்டி. யதார்த்தத்தை சொல்றேன். ஒரு தம்பி இல்ல அப்படி போயிட்டே இருந்திருக்கான் வயலில். அவன் கீழே போகும்போது இந்த ஒரு சின்ன துவாரத்தில் பாம்பு இருந்து அவனை கடிச்சு விட்டு என்னமோ கடிச்சிருச்சு கர்மம்னு விட்டுட்டு 3 நாளாக போய் அவன் பாட்டுக்கு இருந்திருக்கான். திருப்பி அடுத்து 3 நாள் கழிச்சு அந்த இடத்துல போகும்போது அந்த பொத்துல பாம்பு நின்று இருந்திருக்கு. அத்தாடி அன்னைக்கு நம்மள பாம்பளடா கடிச்சிருக்கு. நான் பாருங்க சத்துன்னு சரக்கு. கேட்டிங்களா? இதுக்கு தாங்க சொல்றது, நீ பூனையாவே இருந்திருக்கலான்னு. இப்போ இதை காலுன்னு நினைச்சுக்கோங்க. இந்த இடத்துல பாம்பு கடிக்குதுங்க. இப்போ இந்த விஷம் இங்கே நிற்கும். இப்போ ஹார்ட்ல இருந்து வர பிளட்டு இங்கே வருமா, நீங்க பதட்டப்பட்டீங்கன்னா தான் இங்கே இருக்கிற விஷத்துக்கிட்ட விஷத்தை எடுத்துட்டு போகும். இல்லைன்னா நீங்கள் பதட்டப்படாமல் இருந்தீங்கன்னா அந்த பிளட் இங்கே ஐயோ இங்கே விஷம் இருக்குது அப்படின்னு ரிட்டன் போயிடும். அப்படி ஒரு பதட்டப்படாமல் இருக்கிறதுனால 3 நாளாக இங்கேயே விஷம் நின்றுட்டு இருந்திருக்கு. பிளட்டு கலக்காமல் போயிட்டு வந்துட்டு இருந்திருக்குங்க. 3ஆவது நாள் கழிச்சு பார்த்து ஐயோ பாம்பு அப்படின்னா டக்குன்னு விஷம் மேலே ஏறி போயிடும். அப்போவே மரணம், இமீடியட் மரணம். இந்த விஷயத்தை, இந்த கண்டுபிடிப்பை இந்த பூனையோட அப்பா, அதாவது செபாஸ்டியன் அப்பா சொன்னாருன்னு சொல்லலை,
என் அப்பான்னு சொன்னாங்க, எந்த அப்பான்னு தெரியல. ஏன்னா 1-2 அப்பான்னு குறிப்பிட்டிருந்தா பரவாயில்ல. மரத்துக்கு ஒரு அப்பா, மாட்டுக்கு ஒரு அப்பா, இலக்கியத்துக்கு ஒரு அப்பா, சினிமாவுக்கு ஒரு அப்பா, பாட்டுக்கு ஒரு அப்பா, நடனத்துக்கு ஒரு அப்பா, அப்பப்பா எத்தனை அப்பா. இதில் இந்த விஷயத்த எந்த அப்பா தப்பா சொன்னாருன்னு நமக்கு தெரியாம போயிருச்சு. எந்த அப்பா சொன்னாலும் இது தப்பு அப்படின்னு அணில் போய் கம்ப்ளைண்ட்டை கொடுத்துருச்சு. எந்த அணில் தெரியுமா? இந்த புலி காட்டுக்குள்ள வந்தது காணாம போச்சே, அந்த அணில்கள்ல ஒண்ணு. என்னடா இது, அணிலை பார்த்தா கம்பீரமா புலி மாதிரி நிக்குது, புலி பூனாயை விட மோசமா போச்சே. அதுவோ அணில் கொடுத்த கம்ப்ளைண்ட் இருக்குல்ல, அதான் அணில் வாயாலே கேளுங்க. அணிலே புலிய பத்தி பாம்பு கடிச்சா இயற்கையிலேயே குணமாயிரும், எந்த ஒரு மெடிசனும் எடுக்காம அப்படின்னு சொல்லியிருக்காரு. அது ஒரு தவறானது. மெடிசன் எடுக்காம இருந்தால் அவங்க 1 மணி நேரத்தில் இறந்து போயிடுவாங்க. அது பொதுமக்களுக்கு இந்த மாதிரி அநியாயத்தை இது பண்ணுறது அவரோட மனநலத்தை நான் செக் பண்ணணும். அவர் சரியான மனநலத்தில் இருக்காரா அப்படின்னு செக் பண்ணி உத்தரவிடுங்க அப்படின்னு அவங்களுக்கு கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கேன் கமிஷனர் ஆஃபீஸில். அவங்க செக் பண்ணுறதுக்கு, மனநல மருத்துவர்கிட்ட செக் பண்ணுறதுக்கு ஆலோசனை கொடுக்குறோம்னு இருக்காங்க, எடுத்துக்கிறோம்னு இருக்காங்க. நான் தாவைக்காவில் இருக்கேன். கேட்டிங்களா? புத்தி சரியில்லாத புலிய பத்தி. புத்தியுள்ள அணிலே, நீ என்ன டாக்டராடா? நீ என்ன பெரிய வெண்ணையாடா? கதை தானே விடுற, கதையோடு நிறுத்தி தொலைய வேண்டியதானே. இதை நான் சொல்லலைங்க, அணிலுக்கு அணில் சொன்னதை டப்பிங் பண்ணிட்டு இருக்கிற. நீ என்ன அவ்வளோ பெரிய அறிவாளியாடா டே முட்டா பயல அப்படின்னு அணில புலிய பார்த்து பிரிச்சு மேய்ஞ்சிருக்கு. இனி இந்த புத்தி சுவாதீனம் இல்லாத புலி என்ன பண்ண போகுதுன்னு யாருக்கும் தெரியாது. ஆனா அந்த அணிலை நான் பாராட்டுறேங்க. நாங்கெல்லாம் கிறுக்க மாதிரி பேசுறாங்க சும்மா சொல்லிட்டு இருந்தோம். அவன் கதையா விடுவாங்க. சீமான் சொன்ன பொய்களில் இது 1,00,000வது பொய், இது 1,20,000வது பொய் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தோம். ஆனா அணிலு அவன் கிறுக்க மாதிரி எல்லாம் இல்லைங்க, கிறுக்கந்தாங்க அப்படின்னு கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டு வந்துருச்சு. பரவாயில்லைங்க, அணில் ரொம்ப அழகா கம்ப்ளைண்ட்டும் கொடுத்துருக்காரு, தெளிவா ப்ரிப்பேரும் பண்ணியிருக்கிறாரு. பாம்பு கடிச்சா நேர டாக்டர் கிட்ட போடா அப்படின்னு சொல்றவன் மனுஷன். பதட்டப்படாம இருறா, அது எவ்வளோ நாளா இருந்தாலும் அப்படின்னு சொல்றவன் புலி. பதட்டப்பட்டா செத்து போயிடுவேன்னு சொல்றது தான் புத்தி சுவாதீனம் இல்லாத புலி. அழகான காடு, அந்த காட்டுக்குள்ள 1000 மரங்கள், 1000 காக்கைகள், 1000 குருவிகள், 1000 மணில்கள். ஒரு புலி உள்ள வந்ததோ 1000 மணில்களும் காணாம போயிடுச்சு அப்படின்னு அது பெருமையா பேசிட்டு இருந்தது. அணில் எங்கேயும் போலங்க, பாயறதுக்கு புலி மாதிரி மரத்து மேலேயே பதுங்கி இருந்திருக்குங்க. இந்த புலியும் வழக்கம் போல எலி ஏரோப்ளைன் ஓட்டின கதையெல்லாம் சொல்லிக்கிட்டு இருந்தது. அணில் போய் அந்த கதை தப்புன்னு சொன்னா கூட பரவாயில்ல, இல்ல கதை விடுறவன் தப்புன்னு சொன்னா கூட பரவாயில்ல, ஓகே சார் புத்தி சரியில்லை சார், புடிச்சு கட்டுங்க சார். இதனால 10 பேருக்கு பாதிப்புன்னு சொல்றேன்னு நினைக்கிறீங்களா? இல்ல சார், இது சொன்னதை கேட்டு 10 பேர் கை தட்டினாங்கல்ல, அவங்கனாலதான் சார் பாதிப்பு. ஒரு அணில் கூட கண்ணில் படவில்லை. ஏன்னா அவங்க எல்லாம் ஜோம்பிஸ் கூட்டமா இருக்காங்க சார். புலி 8 அடி பாஞ்சா ஜோம்பிஸ் 16 அடி பாய்வாங்கன்னு கேள்விப்பட்டிருக்கீங்களா? அதுதான் சார் இது. அதனால இந்த புத்தி கட்ட புலியை பிடிச்சி கட்டி வச்சிட்டீங்கன்னா அதனால ஜோம்பி கூட்டமாவது தப்பிக்கும்னு தம்பிகளுக்கு அட்வைஸ் பண்ணியிருக்கிறாரு. ஆனா ஒண்ணுங்க, அணிலை பார்த்து அசால்ட்டா நினைச்சுக்கிச்சு இந்த புலி. சால்ட்டாவே போட்டுச்சு பாருங்க அணிலு. தொண்டைக்குள்ள கரன்னு நின்னுட்டு இனி இருமல் வந்துகிட்டே இருக்கும் பாருங்க. நாங்க இத பொய்க்கணக்குல கொண்டு போய் சேர்த்தனோம், ஜோம்பி கூட்டம் இத மொய்க்கணக்குல எழுதிட்டாங்க. ஆனா அணில் ஆப்பு வச்சே அனுப்பியிருக்காங்க. வரலாற்றுல இப்ப தாண்டா முறையா உனக்கெல்லாம் வரலாறே அதிகம். கதைகள்ல இப்ப தாண்டா நீ ஒரு கதாநாயகனை பார்த்துருக்குற. இது வரைக்கும் நான் தாண்டா கதாநாயகனை கதை விட்டுக்கிட்டு இருந்தல்ல. அணில் வச்ச ஆப் எப்படி இருந்துச்சு அது அப்படியே கேட்டு புன்னகையோடய இரு, யார் வேண்டாங்கிறா. ஆனா புன்னகை சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டன் அழுத்துறதுக்கு மறந்துடாதீங்க. நன்றி, வணக்கம்.